ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 11 மணி 24 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் இரவு 12 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திருநாவுக்கரசர் குரு பூஜை அப்படின்னு கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினமானது ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் குரு அஸ்தமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அதாவது குருவினுடைய அஸ்தமனம் என்பது வாக்கிய பஞ்சாங்க கணித ரீதியாக இன்றைய தினம் காலை 9 மணி 57 நிமிஷத்துக்கெல்லாம் குருவானவர் அஸ்தமித்து விடுகிறார். குருவினுடைய உதயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகாசி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 2/6/2024 தேதி அன்று குரு உதயமாகி விடுகிறார். ஆக ஒரு மாத காலத்திற்கு குருவானவர் அஸ்தமனத்திலே இருப்பார். இது ஏன் இந்த குரு அஸ்தமனத்தை பிரதானமா சொல்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரிக்வேதிகள் இந்த குரு அஸ்தமன காலத்திலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்ப்பது உத்தமம் சொல்லியிருப்பா. அதாவது உபநயனம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதுன்னு சொல்றதை விட கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னே சொல்றா குருவினுடைய அஸ்தமன காலத்திலே. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 50 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 20 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 2 மணி 32 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1 மணி 52 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4 மணி 18 நிமிடம் முதல் 5 மணி 50 நிமிடம் வரையிலும் பிரம்ம முகூர்த்தம் என்பது நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10 மணி 32 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 5 நிமிடம் வரையிலும், யமகண்ட காலம் என்பது மதியம் 3 மணி 13 நிமிடம் முதல் 4 மணி 47 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7 மணி 24 நிமிடம் முதல் 8 மணி 58 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார். இன்றைய தினம் சூலம் என்பது மேற்கே சூலம்னு கொடுத்திருப்பார். இந்த சூல தோஷம் என்பது பகல் 10 மணி 50 நிமிடம் வரை. அதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் செய்துவிட்டு நாம் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது நாளைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை சரியாக 9 மணி 29 நிமிடத்திற்கு அக்னி நட்சத்திர காலம் என்பது துவங்கி விடுகிறது. அதிலிருந்து பார்த்தோம்னா மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 2 மணி 19 நிமிடம் வரை இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது நீடிக்கிறது. எப்பயுமே இது ஒரு கான்ஸ்டண்டா இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலம்தான். கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது நாளை முதல் துவங்குகிறது. இதற்கு ஏன் அக்னி நட்சத்திரம் என்று பெயர் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அந்த கால நிர்ணயம் எப்படி செய்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது அக்னி நட்சத்திரம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அக்னின்னா ஒரு நெருப்பு மாதிரி தகிக்கும், அதனாலதான் இந்த காலத்திற்கு அக்னி நட்சத்திரம்னு பேர் வச்சிருக்கா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி பார்த்தோமே ஆனால், அதாவது ஜோதிடவியல் ரீதியாகவும் வேதாங்க ஜோதிடவியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது அக்னிர்ன பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு தான் அக்னி நட்சத்திரம் என்று பெயர். இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதை எப்படி அவ வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன்னதாகவே ஒரு 2 பாதங்கள் முன்னதாகவே
சூரியன் அப்படி கிட்ட வரும் பொழுதே, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கிட்ட வரும் பொழுதே இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது துவங்கி விடுகிறதுன்னு சொல்றார். ஒரு 2 பாதம் முன்னதாக நம்ம வச்சுட்டோம்னா, பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திற்குள்ளாக சூரியன் நுழைகின்ற காலம் முதல், அதுதான் எப்ப நுழைகிறார்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9:29 பரணி 3இல் சூரியன் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலே உள்ளே வந்துடுறார். பரணி 3ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், இது போக கிருத்திகை 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகையை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். சரியா பார்த்தோம்னா இந்த மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 2:19 ரோகிணி 2இல் சூரியன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்குள்ளாக அவர் நுழைந்து விடும் பொழுது இந்த அக்னி நட்சத்திர தோஷம் என்பதும் நீங்கி விடுகிறது. சார், இதை நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே சூரியன் சுட்டெரிக்கும் என்பதால் நிறைய விசேஷங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த கல்யாணம் முதலான விசேஷங்கள் இன்னைக்கு எல்லாமே ஏசி ரூம் அப்படிங்கிற மாதிரி, ஏசி ஹால் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுத்து, அந்த ஏசி ஹாலில் வச்சு நாங்கள் கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும், இந்த அக்னியின் மூலமாக, உபாசன அக்னின்னு சொல்றா இல்லையா, இந்த மாதிரி அக்னியின் மூலமாக அக்னி காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விசேஷங்களை வச்சிருப்பா. முக்கியமா இந்த உபாசன அக்னியோட தான் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவா தெரியுமா. இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா, வீட்டை விட்டு வெளியில வர்றதே தவிர்க்கணும். அதுக்குத்தானே இந்த நேரம் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு விட்டுறா இல்லையா, சம்மர் ஹாலிடேஸ்ன்னு விட்டு வச்சிருக்கா. சார், இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே குறிப்பா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீர்மோர் பானகத்தை தானம் செய்யுங்கள். வீட்டு வாசல்ல ஒரு பானையை வச்சு அந்த பானை நிறைய ஜலத்தை ரொப்பி வைங்கோ. போறவா வர்றவாள், இந்த ரோட்ல நடந்து போறவா வர்றவாள் அந்த தீர்த்தம் சாப்பிடுவா இல்லையா, இவ்வாறு அவர்கள் தங்களுடைய தாக சாந்திக்காக நாம் அந்த நீரை கொடுக்கும் பொழுது, அவர்கள் அந்த நீரை பருகும் பொழுது ஹபாடா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் தெரியுமா, அவர்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா. அந்த சந்தோஷத்தின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுகிறதுன்னு சொல்றார். என்ன தானம் வேணா பண்ணாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மன மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய உள்ளுணர்வு என்பது பரிபூர்ணமான ஒரு மன மகிழ்ச்சியை எட்டும் பொழுது, அதற்கு காரணமா இருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஆக இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே முடிந்தவரை நாம் அனைவரும் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சார், எங்களுக்கே தண்ணி கிடைக்கல, தண்ணி பஞ்சமா இருக்கு, நாங்க அங்க குடத்தை தூக்கிட்டு ஓடுறோம், இங்க குடத்தை தூக்கிட்டு ஓடுறோம்னு சொல்லி 1000 சாக்கு போக்குகள் சொல்லலாம். ஆனால் முடிந்தவரை நம்ம தீர்த்தம் சாப்பிட்டு தானே இருக்கோம். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வீட்டு வாசல்ல அவங்க தண்ணின்னு கேட்காத மாதிரி நம்மளே வீட்டு வாசல்ல ஒரு பானையில வச்சு ஜலத்தை கவுத்து வச்சுடலாமே, எல்லாரும் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு போகலாம் இல்லையா. முடிந்தவரை இதனை செய்வதற்கு முயற்சியுங்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.